Hi friends. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். அதாவது டிஎன்பிசி கேட் டிஆர்பி அதில் கேட்ட சம்ஸ் எல்லாம் வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற டாப்பிக்கில் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்த எல்லா சார்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூன்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றிலும் எனக்கு ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஏதோ ஒரு சார்ஜ், அந்த ஃபீல்ட் லைன் அதனுடைய ஃபீல்டு லைன் சொல்லிட்டு இமேஜினரி லைன் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு டெஸ்ட் சார்ஜ் வரும்போது அந்த சார்ஜ்னால நம்மளுக்கு அட்ராக்டிவோ ரிப்பல்சிவோ நடக்கும். ஓகேங்களா? ஸோ பட் இந்த சார்ஜ் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா எப்பயுமே இன் ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சார்ஜ் நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் வந்து எப்பயுமே ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து மூவிங் கண்டிஷனில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சார்ஜஸ் மூவிங். ஸோ நம்ம அந்த சார்ஜஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் மீடியமாகவும் இருந்திருப்போம், நம்ம ஏர்லையும் கூட சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் சார்ஜையும் நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜையும் டெஸ்ட் சார்ஜையும் செப்பரேட் பண்ணுது. நம்ம வந்து ஒரு மீடியம்லையும் பண்ணியிருப்போம், இல்லாட்டி நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ்லையும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ரெண்டு இதுலையும் பண்ணியிருப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸாக பார்த்துருவோமே. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பண்ணி பார்க்குறாங்க. ஒயர் ஸ்டேட் அப்படின்றது என்ன பண்ணுறதுன்னா, ஸோ இது வந்து இது என்னன்னு நமக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் இது என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டர். ஓகேங்களா? இண்டக்டர் அப்படின்றத டாப்பிக்கும் நமக்கு இந்த சிலபஸில் இருக்குது. இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பேசிக்காக பார்ப்போம், டீட்டெயில்டாக நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு இண்டக்டர் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்ளை எதுவுமே தரல, பட் இங்கே வந்து ஒரு வோல்ட் மீட்டரை நான் வச்சுருன்னு வச்சுக்கோங்க. வோல்ட் மீட்டர் வச்சுட்டு அந்த வைண்டிங்கோடைய பிட்வீன் இண்டக்டர் வைண்டிங்கில் பிட்வீன் கேப்பில் வந்து நான் மேக்னெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டை நான் இன்சர்ட் பண்ணிட்டு வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த கேல்வனோமீட்டர் இல்லை வோல்ட் மீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போ காமிக்குது, அதுவே வந்து நான் இந்த மேக்னெட்டை வந்து அப்படியே ரெஸ்ட் கண்டிஷனில் வச்சுருந்தேன்னா, மேக்னெட்டை நான் ரெஸ்ட் கண்டிஷனில் வச்சுருந்தேன்னா எனக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. ஓகேங்களா? நான் மூவிங்கில் அந்த மேக்னெட்டை நான் மூவிங்கில் வச்சிருக்கும் போது தான் எனக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன இருக்குதுன்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு டேர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரிக்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக்காக இருந்தால் மட்டும் இல்லை, சார்ஜஸ் மூவிங்கில் இருக்கும்போது நமக்கு ஒன்று இங்கே கிரியேட் ஆகுது, ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சப்ளை கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு வைண்டிங் வச்சிடறேன். கொஞ்சம் பெருசாக கொடுப்போம். ஸோ இங்கே சப்ளை கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு வைண்டிங் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது, இது வந்து கண்டினியூட்டி ஆகாது. ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு காயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வோல்ட் மீட்டர் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் வோல்ட் மீட்டர் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே நான் இங்கே கொடுக்குற அந்த வோல்டேஜ்னால அந்த கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து இண்டக்டன்ஸ் தான். இந்த இண்டக்டன்ஸ் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். சரி, ஓகே. இங்கே இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பூரா வந்து என்ன நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன் ரெஸ்ட் கண்டிஷனில். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது சார்ஜ் இன் மூவிங் கண்டிஷன். ஓகேங்களா? அதுதான் அது சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ வந்து சார்ஜஸ் இங்கே போயிட்டுருக்கோம். இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ எடுக்கும். கரண்ட் ஃப்ளோ அப்படின்றத எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ கரண்ட் இஸ் எப்படி சொல்லுவோம், I is equal to Q/Tன்னு சொல்லுவோங்களா? Q/T. அப்போ Q அப்படின்றது என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட்னு சொல்லுவோம். கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ இது Q/Tன்னு சொல்லலாம், இல்லை dQ/dt சொல்லலாம். dQ/dt அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கரண்ட்டு. யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர். இது வந்து நமக்கு பேசிக்காகவே தெரியும்.
ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரியே தான். ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்ததுன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் சுற்றிலும் நமக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய ஸோ அந்த ஃபீல்ட் லைன்ஸில் அந்த ஃபீல்டுக்குள்ளே ஏதோ ஒரு சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதனால நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் இது அதே தான், இதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே சிமிலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது பாசிட்டிவ் ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல முடியும், அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆனால் இதில் எப்படின்னா நார்த் போல் நம்ம சவுத் ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டு நார்த்தில் ஆரம்பிச்சு சவுத்தில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே தவிர மற்றபடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே வந்து காமன் தான் ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அதுக்கு வந்து அதுலேயும் வந்து பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லியிருந்தோம், இதுவும் பாயிண்ட் சார்ஜ் தான். பட் என்ன ஆகுதுன்னா மூவிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், மூவிங் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். ஸோ நான் அதே பாயிண்ட் சார்ஜை இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மூவ் ஆகுதுன்னா என்ன ஆகும், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி கிரியேட் ஆகுது ஓகேங்களா. பாயிண்ட் டு பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றப்ப எனக்கு இங்கே வெலாசிட்டி கிரியேட் ஆகுதுங்களா. வெலாசிட்டி வந்து நேச்சர் ஆஃப் ஃபார்ம் வந்து வெக்டர் ஃபார்ம் தான். ஸோ அதனால வெலாசிட்டி வெக்டரில் போட்டுருக்கேன் ஓகே. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோவில் தான் இருக்கு. பட் அந்த இடத்துல வந்து நான் இந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கோன்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கு ஓகேங்களா. ஆரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் தான் வரும். பிகாஸ் நான் இங்கே என்னுடைய வெலாசிட்டி இங்கே இருக்கு, டிஸ்டன்ஸ் அதாவது சார்ஜ் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் Q/1/4 Q1 Q2/r² அப்படின்றப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால எனக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து சர்டன் வெலாசிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இருக்கும்போது என்ன ஆகும்னா என்னுடைய டிஸ்டன்ஸ்ல வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷனை நான் எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்னா சம் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆங்கிளை நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா எவ்வளோ எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அதாவது வெக்டர் பிட்வீன் அதாவது ஆங்கிள் பிட்வீன் இந்த வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நான் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பி வெக்டர் ஈக்குவல் டு இது ப்ரொபோஷனாலிட்டி இருக்கும், ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் μ0/4π. இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பி வெக்டர் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த கியூ வெக்டர் ஓகே சாரி இந்த வி வெக்டர் எதுலேருந்து இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜுக்கும் இந்த வெலாசிட்டி இந்த சார்ஜ் வந்து இந்த வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப கியூ வி வெக்டர்னு ஆயிடுதுங்களா ஓகே. இப்போ இங்க ஒரு வெக்டர் டேர்ம் வந்திருக்கு, எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த வெலாசிட்டியில போயிட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வேரி ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து எப்போ எனக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி அப்படின்றது தான் எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ அப்போ 90 டிகிரி மேக்ஸிமம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா. டிவைடட் பை ஆர் கியூப் ஓகேங்களா. ஸோ இங்கே இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர்ல இருக்கு. நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா மேக்னிடியூடா அதாவது ஸ்கேலராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ மேக்னிடியூடா நான் கன்வெர்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா μ0/4π அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா Q V வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் வந்து VR sin தீட்டான்னு எழுதிக்கலாங்களா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் வந்து தீட்டா. ஸோ VR sin தீட்டான்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை ஆர் கியூப். என்ன பண்ணிக்கிறேன் ஆர் கியூபுக்கு இங்கே ஒரு இருக்குன்னா எனக்கு இங்கே r² மட்டும் இருக்கும். So B is equal to μ0/4π QV sin theta divided by r². So இது cancellation எனக்கு இங்க r² மட்டும் இருக்கு ஓகேங்களா. B is equal to μ0/4π QV sin theta divided by r². So இதனோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது
மேக்னெட்டிக் ஃபீல்டுனோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னும் நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, வி அப்படின்றது வெலாசிட்டி தான். வெலாசிட்டி வந்து ஆஸ் யூஸ்வல் என்னென்னு இண்டிகேட் பண்ணுவோம்னா மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸு பெர் மினிட்டுக்கு பெர் செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ மீட்டர் மூவ் ஆயிருக்கு, அதான் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது வெலாசிட்டியோட யூனிட்டு. கியூ அப்படின்றது சார்ஜினோட யூனிட் வந்து கூலும் தான். ஸோ அதுக்கடுத்து இங்கே மியூ நாட் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கணும்னா மியூ அப்படின்னு தான் சொல்லியிருந்துருக்கணும். பிகாஸ் இங்கே நம்ம லாஸ்ட் இதில் அதாவது எப்சிலான் அப்படின்றத எப்படி எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே மியூ அதாவது மீடியம் இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த இடத்துல மீடியம் இண்டிகேட் பண்ணது வந்து என்னன்னு சொல்லணும்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஓகேங்களா? பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஃப்ரீ ஸ்பேஸோடைய பெர்மிட்டிவிட்டி அப்படின்றத நம்ம எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பட் இங்கே வந்து மியூ என்னன்னு சொல்லணும்னா மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் அதே தான். ஸோ மியூ நாட் அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸ், மியூ ஆர் அப்படின்றது என்னன்னா அதுவும் சம் ஏதோ ஒரு மீடியேட்டர். இதை என்ன சொல்லணும்னா பெர்மியபிலிட்டின்னு சொல்லணும். மியூ அப்படின்றது பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பெர்மியபிலிட்டி, இது மியூ நாட் அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸ்னுடைய பெர்மியபிலிட்டி, மியூ ஆர் அப்படின்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ன்றது பெருசு இல்லை. அது பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி. ஸோ மியூ நாட், மியூ ஆர். ஸோ இந்த மியூ நாட்டினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம அங்கே வந்து 8.854 × 10⁻⁻12 எடுத்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, 4π × 10⁻⁻7. ஓகேங்களா? ஸோ இதனுடைய யூனிட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து மியூ நாட்டுன்னு இருக்குங்களா? ஸோ எனக்கு மியூ நாட்டோடைய யூனிட் தான் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மியூ நாட்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மித்த டேர்மெல்லாம் நான் இன்சைட் எடுத்து வந்துடுறேன். மேலே போகிறது மேலேயும் கீழே வருது கீழே. இங்கே ஆர் ஸ்கொயர் என்ன ஆகிடும்னா எனக்கு மேலே போயிடும். ஸோ பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ வின் ஆகுங்களா? ஓகே. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எனக்கு தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்டன்ஸ்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்னு கூட சொல்லலாம், லென்த் பை டைம்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கியூ இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ கியூ பை டி அப்படின்றத நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஐ இன்ட்டு எல்னு ஆகுங்களா? ஓகே. ஸோ எனக்கு ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்ப எனக்கு யூனிட் என்ன ஆகுனா டிஸ்டன்ஸ் தான். ஆர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த சார்ஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். பியினோட யூனிட் வந்து டெஸ்லா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுனோட யூனிட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட யூனிட் வந்து டெஸ்லா. ஸோ இது மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆம்பியர் இன்ட்டு மீட்டர் ஆகுங்களா? ஓகே. ஸோ எனக்கு என்ன ஆயிடும்னா ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா டெஸ்லா மீட்டர் பெர் ஆம்ஸ் எதனோட யூனிட்னா நம்மளுடைய பெர்மியபிலிட்டியோட யூனிட் வந்து டெஸ்லா மீட்டர் பெர் ஆம்பியர் அப்படின்றது தான் அதனோட யூனிட். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைட்-சாவர்ட் லா அப்படின்றது நமக்கு இதில் முக்கியமான ஒரு லா தான். ஸோ அந்த லா வந்து எப்படி இது பார்க்கலாம், எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேர்மு. இந்த டைம்லாம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இதை ஞாபகத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா தான் நம்ம பைட்-சாவர்ட் லா பார்க்கும்போது இப்போ பார்க்க போகிறோம், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் இதை ரஃப் பண்ணிக்கிறேன். Okay. So Biotte-Savart law. ஸோ பையட்-சாவர்ட் அப்படின்றவர் சாவர்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பையட்-சாவர்ட் லான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கரண்ட் எலிமெண்ட்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கரண்ட் எலிமெண்ட் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கரண்ட் எலிமெண்ட்னால நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. அதுதான் வந்து இதனுடைய இந்த
பைட்-சாவர்ட் லாவுடைய மேஜர் ரோல். ஓகேங்களா? சரி, இப்போ பைட்-சாவர்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு இதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒயர் மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒயர் போயிட்டு இருக்கும், இங்கே அவுட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கரண்ட் பாஸ் பண்ணுறேன்னா என்ன ஆயிருக்குன்னா, நான் இங்கே சப்ளை கொடுத்துருந்தா தான் கரண்ட் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன இமேஜின் பண்ணிக்கணும்னா இங்கே சப்ளை போயிட்டு இருக்கு அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கணும். நான் இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டாட்டா லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பக்கம் தெரியுங்க. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற நான் சப்ளை தரேன். சப்ளை தரும்போது எனக்கு இங்கே என்ன ஆகும்னா கரண்ட் வந்து பாசஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஐன்ற ஆம்ஸ் வந்து பாசஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு இந்த டோட்டல் லென்த்துக்கும் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா, ஸோ நான் கம்மியான பார்ட், அதாவது இந்த டோட்டல் இது டோட்டலாக எல்ன்ற லென்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக எல் அப்படின்ற லென்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்ன்ற லென்த்தில் இருக்குது. அந்த லென்த்தில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நான் கட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களா. ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப், பிகாஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் சிம்பிள். அதனால அந்த ஸ்மால் அமௌண்ட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய லென்த்தை நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுவேன். இதனுடைய லென்த் என்னன்னா டிஎல். ஸோ டோட்டல் லென்த் வந்து பிகர் லென்த் வந்து கேபிட்டல், டோட்டல் லென்த் வந்து எல்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனால டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே? ஸோ அதே மாதிரியே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஸோ எனக்கு கரண்ட் அப்படின்றது எப்பயுமே வந்து இதுவாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ எனக்கு இதில் ஐஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்லேயும் எனக்கு ஐஆம்ஸ் தான் ஃப்ளோ ஆகிடும். ஸோ அதனால ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எனக்கு இங்கே ஐ தான். சரிங்களா? நம்ம அப்படி இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐ ஆம்ஸ் அப்படின்றது தான் எனக்கு ஃப்ளோ ஆகும். ஓகே? ஸோ இப்போ ஐ ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த ஆம்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரீசனபிள் யார் அப்படின்னா சார்ஜஸ். ஏன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருந்தால் தான் எனக்கு அங்கே கரண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இதனால நான் இந்த டிஎல் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஐ அண்ட் டிஎல் தான் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரண்ட் எலிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஐ இன்டு டிஎல் அப்படின்றது சொல்லுவோம். இந்த கரண்ட் எலிமெண்ட்னால என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இவ்வளோ பெரிய இதில் சின்ன பார்ட் மட்டும் நான் கன்சிடர் பண்ணால் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது பார்க்கறது தான் இந்த பைட்-சாவர்ட்ன்றது ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். ஸோ டிஎல் அப்படின்றது டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ இங்கே இருக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துல நான் என்னுடைய எக்ஸ்ன்ற பாயிண்ட்டில் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே? ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் வந்து எனக்கு சார்ஜஸ் தான். ஸோ அதனால் அந்த ஏதோ ஒரு இடத்துல நான் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுவும் இங்கே இருக்கக்கூடியதும் சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட் சார்ஜ் அது வந்து சம் டிஸ்டன்ஸில் இருக்குது, சம் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குது. அதே கான்செப்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபார்மில் டெரைவ் பண்ண என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். பட் இது வந்து அதே சர்டன் ஆங்கிளில் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இவருடைய லா படி என்ன ஆகும் அப்படின்னா டிவி. ஏன் டிவினா நான் டிஎல் அப்படின்ற லென்த்துக்கு மட்டும்தான் என்னுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறேன். ஸோ டிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி, எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா என்னுடைய கரண்ட் எலிமெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் ஐ இன்டு டிஎல். அண்ட் அதே மாதிரியே டிவி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம கூலம்ப் ஃபோர்ஸில் படித்த அதே கான்செப்ட் மாதிரி தான் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். பட் இந்த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்றது நான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே கியூப் தான் இருந்திருக்கணும். ஸோ எனக்கு வெக்டர் ஆங்கிள் பிட்வீன் இந்த வெலாசிட்டி அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் ஆர் அது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து இந்த தீட்டா. அந்த அதனால இந்த தீட்டா வந்துருக்கு வெக்டர் ஃபார்ம்ன்றதுனால இந்த வி அண்ட் ஆருக்கு நடுவில் எனக்கு சைன் தீட்டா கிரியேட் ஆயிருக்கு. அந்த சைன் தீட்டானால தான் எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஆரில் ஒரு ஆர் கேன்சல் ஆகி ஆர் ஸ்கொயர் அப்படின்றது வந்துருக்கு. இது இங்கே நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏன் இங்கே டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஆர் ஸ்கொயர் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஐடியன்ஸே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் பிட்வீன், அதாவது இங்கே நான் போகக்கூடிய அந்த வெலாசிட்டிக்கும்
இந்த எக்ஸ்ன்ற ஆர்ன்ற டிஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டிபி. ஓகேங்களா, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கன்சால்டேட் பண்ணும்போது எப்படி எனக்கு ஈக்குவேஷன் இருக்குன்னா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இங்கே டிபி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கு. அந்த ப்ரொபோஷனல் நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பண்ணணும். ஸோ அதான் முன்னாடி அந்த மியூ நாட் பை 4π ஏன் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரொபோஷனல்னால தான் மியூ நாட் பை 4π வந்துச்சு. ஸோ மியூ பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே வந்து Q இன்ட்டு V, இதே D தான், இதே B தான் பார்த்தோம். இது வந்து ஸ்மால் அமௌண்ட்டு, இதனுடைய பிக்கர் அமௌண்ட் இது. ஏன் அங்கே Q இன்ட்டு V அப்படின்னு எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஐடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே QVயை எப்படி எழுதலாம் ஆல்ரெடி நான் இங்கே போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ Q இன்ட்டு V இருக்குங்களா. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ Q இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னன்றனா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டிஎல்ன்றது தான் இதனுடைய லென்த்து. ஸோ டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றப்ப டி. ஓகேங்களா, ஸோ இது வந்து சம் அமௌண்ட் ஆஃப் இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கு, அதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் வந்து ஐடிஎல். ஸோ அதனால தான் இந்த இடத்துல Q இன்ட்டு Vக்கு பதிலாக ஐடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் மியூ நாட் பை 4π இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கு. மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் இருந்துச்சுன்னா சம் மீடியமில் இருக்கு. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி என்னன்னா இந்த ஆங்கிள் எப்போ வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் வரும் எப்போனா இது பிட்வீன் தி இந்த வெலாசிட்டிக்கும் இங்கே பார்த்தோம்ல இந்த வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்போ எனக்கு 90 டிகிரி இருக்கோ அப்போ தான் வந்து எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா எனக்கு டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐடிஎல் டிவைடட் பை 4πr ஸ்கொயர். இதுவே ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைன் 0 0 டோட்டலாக 0 ஆகிடும். ஓகேங்களா, சரி, அதுதான் வந்து பைட்சாவட்லா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டியில் இருந்து தான் நமக்கு ஐடிஎல் அப்படின்ற டேமே நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இங்கே ஏன் வெலாசிட்டி வருது அப்படின்னா சார்ஜ் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இல்லை, மூவிங் கண்டிஷனில் இருக்குது. சார்ஜ் மூவிங் கண்டிஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிரியேட் ஆகிடும் அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் ஆகிடும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றதுனால வெலாசிட்டி வருது. ஓகேங்களா, இதுதான் பைட்சாவட்லா. இதனுடைய யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் டெஸ்லா இல்லாட்டி வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பைட்சாவட்லா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.